இட்லி, தோசை, ஊத்தாப்பத்துக்கு சூட் ஆகுற மாரி ஒரு கார சட்னி ஒண்ணு செய்யலாமா? வாங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு எடுத்துட்டு 1 நிமிஷம் வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு 7 வரமிளகாய், ஒரு 2 துண்டு இஞ்சி பீஸும் இதோட ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 தக்காளிய கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துட்டு, தக்காளி நல்லா சாஃப்ட்டா வேகுற வரையும் வெயிட் பண்ணுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 4 பீஸ் தேங்காயும் இதோட சேர்த்துட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், கொஞ்சமா கருவேப்பிலையும் தாளிச்சு, சட்னி அரைச்சு இதோட ஆட் பண்ணிருங்க. சூப்பரான கார சட்னி ரெடி. லஞ்ச் பாக்ஸ்க்கு சில டைம் நம்ம இட்லி, ஊத்தாப்பம்லாம் கொடுத்து விடுவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.